12ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். இன்றைக்கி மார்க்கெட் நம்ம இடத்துக்கு வரவே இல்லை, நம்ம லைனுக்கு எந்த லைனுக்குமே வரல. ஆனால் லிக்விடிட்டியில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கு, அதை மெயினாக நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் மார்க்கெட்டில் இன்றைக்கி காலையிலேருந்து இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் கன்னியூவாக இருக்குது. க்ளோஸிங்குமே இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி நிஃப்டியுமே இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ். அப்போ இந்த இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் வரும்போது மார்க்கெட் பெரிய லெவலில் டிகேல கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது, இப்போ பாருங்கள், இந்த மார்க்கெட் இறங்கின நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 10ஆம் தேதியோட R1 10ஆம் தேதி R1 தான் மார்க்கெட். இந்த இடம் வந்து 10ஆம் தேதி R1 தான். அதாவது நான் சொல்ல எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரைஞ்சே காட்டுறேன். இந்த இடம் தான். இந்த இடம் வந்து 10ஆம் தேதியோட R1 தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் இறங்கியிருக்கு. சரி, R1 இறங்கினதுனால தான் மேபி இது ஒரு ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகிருக்கலாம். ஆனால் திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கி மார்க்கெட் இது முழுக்க கீழே இறங்க ட்ரை பண்ணிச்சு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டு. பேங்க் நிஃப்டி அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் ட்ரேட் பண்ணலாமான்னா நிச்சயமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ்டாக இருக்கீங்க, என்னால் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம். அதுவும் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நான் திரும்ப சொல்லியிருக்கேன், எப்போயுமே ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டீசெண்டான விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், மார்க்கெட் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டு, ஓகேவா? இந்த இடம் பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், ஸோ இந்த லிக்விடிட்டிலேருந்து மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் அகைன் ஒரு ரீடெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம், நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. நீங்கள் ப்ரொஃபஷனல் இல்லை, எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, இதில் நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன், இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிப்பேன்னா நீங்கள் இந்த இதில் ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. லிக்விடிட்டியில் ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா? நம்ம லிக்விடிட்டி ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு டார்கெட் போடுறதுக்காக லிக்விடிட்டி மார்க் பண்ணுறோம். அதாவது உதாரணத்துக்கு, மேபி மார்க்கெட் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது ரெண்டுமே நடக்கலை. ரெண்டு இது என்ன எதிர்பார்த்து நான் சொல்கிறேன். என்னோடய எதிர்பார்ப்பு என்னது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி மேலே போகணும், மேலே போய் அகெயின் மார்க்கெட் இங்கே வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இங்கே வந்து தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகணும், அட்லீஸ்ட் இங்கே வரணும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷனாக இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் அங்கே வரவே இல்லைங்க. இதுதான் என்னோடய காலையில் ஓப்பனிங் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். மார்க்கெட் மேல் லைனுக்கும் போகல, அதே மாதிரி கீழே லைனுக்கும் வரல. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்றைக்கி ட்ரேட் இல்லைன்ற மாதிரி தான் மீனிங். நம்ம ட்ரேடுக்கு இன்றைக்கி எந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போகல, எடுக்கல. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக, அதாவது ட்ரெயினாளர் நம்ம பார்வையாளர்களோ இல்லை பார்த்துட்டு இருக்கிறவங்களோ, புதுசாக இருக்கிறவங்களோ இதை முயற்சி பண்ணாதீங்க. லிக்விடிட்டி ஏரியாவில் முயற்சி பண்ணுறாதீங்க. நம்ம மெயினாக டார்கெட், இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வருதா, இங்கேருந்து இங்கே ஒரு டார்கெட், அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே இறங்குச்சா, அப்போ இங்கே வரைக்கும் ஒரு டார்கெட், திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு டார்கெட், அகைன் இங்கே ஒரு டார்கெட். ஸோ இப்போ டார்கெட்டை நம்ம பிளேஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த லிக்விடிட்டியை நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஒழிய, இதை நம்ம லிக்விடிட்டியை வந்து நம்ம வந்து ட்ரேடுக்காக, அதாவது ட்ரேடிங் பிளானுக்காக நம்ம இப்போ வரைக்கும் பிளான் பண்ணலை. ஆனால் அங்கே வந்தாலும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றத மறந்துட வேணாம், ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்விடிட்டி ட்ரேட் பண்ண நினச்சிங்கனாலும், இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம், அந்த லிக்விடிட்டி பிரேக் அவுட்க்கு அப்புறம் இல்லை லிக்விடிட்டி கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்டிங் நடக்கணும். அதாவது மேலே டச் ஆகி அகைன் அடுத்த 3வது கேண்டல் கீழே விழுகும். ஸோ அந்த மாதிரி கேண்டலில் ட்ரேட் எடுங்க, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். இது இப்போ இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் டிகே நடக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு 30 பாயிண்ட்டு, நான் 20 பாயிண்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ எனக்கு அந்த 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் உடன்பாடு இல்லை. நம்ம எப்பவுமே ப்ரீமியமாக 40 to 80 பாயிண்ட்ஸ் தான் நம்ம நிஃப்டியில் பிளான் பண்ணுறோம். எக்ஸ்பீரியா இருந்ததுன்னா அபோவ் 1x 2x நம்ம இடத்துக்கு வந்தால் பிளான் இருக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ்னால பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நேற்று இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல மார்க்கெட்டு. இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டு. இது நேற்று சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் நேற்று நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன் சைடாக, ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள் பர்ஃபார்ம் பண்ணல. இதோட வருத்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது பர்ஃபார்ம் பண்ணாது. இன்றைக்கி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜில் நிஃப்டி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ப்ரீமியம் கொடுக்கல, இறங்கி ஏறி இருக்குது, ஸ்விங் இருக்குது, பட்
ப்ரீமியம் பெருசாக டிகே பண்ணிட்டாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ப்ரீமியம் ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் தான் வலுவாக இருப்பாங்க, ஒருத்தர் வலுவாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, எப்படி நம்ம சொல்கிறோம் டிகே நடந்திருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நேத்தோட க்ளோஸ், அதாவது நேத்தோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 நேத்தோட க்ளோஸு. அதோட ஆக்சுவல் வந்து கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 104 ரூபாய் இருக்குங்க. சரியா? அதோட கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 104 ரூபாய் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வெறும் 57 ரூபா தான் அதோட ப்ரீமியம். சரி, இவர் தான் கம்மியாக இருக்காரு, புட் ஆப்ஷனாவது அதிகமாக இருக்கணும்ல, ஏன்னா ஒருத்தருக்கு ஏன்னா ஒரு பக்கம் இறங்கணும். 22,400 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 92 ரூபா, இன்றைக்கி வந்து 35 ரூபா. அப்போ என்ன டிகே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை தான் இந்த மார்க்கெட் இவங்க ரெண்டு பேர்த்தோட கட்டுப்பாடு, அதாவது நம்ம சொல்கிறது இவங்களோட கட்டுப்பாடுன்னு, இந்த செல்லர் லெவலில் இருக்கக்கூடிய இந்த லெவலில் இருக்க கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய இருக்கிற வரைக்கும் டிகே மட்டும்தான் நடக்கும். ஸோ இங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் இங்கே இருந்து தான் ப்ரீமியம் ஜெனரேட் ஆகும். ஒன்று கீழே போகலாம் அல்லது பிரேக் அவுட் ஆகி கீழே வரலாம். அப்போ இந்த இடங்களில் பிரேக் அவுட் ஆன இடங்களில் மட்டுமோ இல்லை கவர் ஆகிற இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீமியம் ஜெனரேட் ஆகும் ஒழிய வேறு எங்கேயுமே ஜெனரேட் ஆகுது. இந்த அடிப்படையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. புரிஞ்சுட்டா மட்டும் தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி வாங்க, இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா, நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலான்னா, நம்ம வாரியர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டெல்டா வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது இன்றைக்கி கேட்டிருந்தாரு. நான் அதை சொல்கிறேன். ஜஸ்ட் டெல்டான்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரைஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கோட வேல்யூ, அதாவது ஸ்பாட் ₹1 நகருதுன்னா ப்ரீமியம் எவ்வளோ ப்ரீமியம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ப்ரீமியம் மார்க்கெட் கொடுக்கும் அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ப்ரீமியம் கொடுக்குன்றது பார்க்குறதா வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து டெல்டான்னு சொல்லுவோம். இந்த டெல்டா வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா க்ரீக்ஸில் போய் பார்க்கணும். நம்ம க்ரீக்ஸில் தான் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடி, ஐவி, டெல்டா, தீட்டா, வேகா, இது மூணுமே இருக்கும். ஸோ நம்ம அடிப்படையாக நம்ம எதை பார்ப்போம்னா, மெயினாக ஐவி பார்ப்போம், இதுக்கப்புறம் வந்து டெல்டா பார்ப்போம். டெல்டா எதுக்காக பார்ப்போம்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சைஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் இந்த மணி 50, அடுத்த மணி 50 பைசா இருக்குது, இந்த மணி 55 பைசா இருக்குது, டீப் இந்த மணி பார்த்தீங்கன்னா 57, 61 இப்படி இருக்குது. ஸோ ஆனால் ஓடிஎம் 46 பைசா தான் இருக்குது. அப்போ நம்ம 46 பைசா இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் மார்க்கெட் இறங்கும் போது இறங்கும். அப்போ வந்து நம்ம ஓடிஎம் ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறோன்னா அதான். டெல்டாவை பாருங்கள், டெல்டா என்ன மாதிரியான ப்ரீமியம்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது புட்டு காலோடது பாருங்கள், சேம் இது காலோடது, இது கால் சைடோட டெல்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்ட்ரைக் தான் 60 பைசா இருக்குது. அப்போ இந்த 60 பைசா இருக்கிறத எடுத்தால் மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே ஒரு பாயிண்ட் ஏறும், இப்போ 100 பாயிண்ட் ஏறும், 60 பாயிண்ட் உங்களுக்கு ப்ரீமியம் கிடச்சிரும், டேரெக்டாக 60 பாயிண்ட் கிடச்சிரும். ஆனால் இறங்கும் போது ஒரு பாயிண்ட் 40 பைசா தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து ப்ரீமியம் கரைவு ரொம்ப கம்மியாக இருக்குது, 40 பைசா தான் ப்ரீமியம் இறங்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி இடங்களில் தான் ட்ரேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஓடிஎம்மில் போய் நம்ம போய் விழுந்துடக்கூடாது. ஓடிஎம்மில் விழுந்தா இப்போ 49 பைசா, ₹1 23,450 ஒரு அதாவது ஸ்ட்ரைக். நம்ம ஸ்பாட்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறோன்னா இதைத்தான் ஸ்பாட்டுன்றோம். ஸோ இங்கேருந்து ₹1 ஏறுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இப்போ என்ன பார்க்கலான்னா, ஸோ இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ 35 பைசா 35 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா 35 × 0.497 ₹17. ₹35 ஏறுச்சுன்னா ₹17 உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கும். ஸோ இதுதான் கணக்கு. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் எடுக்கிறோம், அதாவது 23,300 எடுக்கிறீங்க அப்படின்னா அதே 35 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஏறுதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 35 பாயிண்ட்டுக்கு இன்ட்டு, ஸோ இங்கே வந்து 60.05 சரியா? இப்போ .6065 ₹21, கிட்டத்தட்ட ₹4 எக்ஸஸ் கொடுக்குது உங்களுக்கு. ஓகேவா? அப்போ இந்த மணிக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ப்ரீமியம் இறங்கும்போது இதில் 40 பைசா இறங்கும், இதில் 50 பைசா 51 பைசா இறங்கிடும். ஸோ அப்போ ஏறதை விட இறங்குறது ஓடிஎம்மில் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம்மில் தான் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ஸ் ரைட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் ப்ரீமியம் டிகேன்றது அதிகமாக நடக்கும், ஐடிஎம்லையும் இந்த மணியில் நடக்காது. ஸோ இதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். 13ஆம் தேதியோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்னையோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 22,557 22,557
R1 22,592 592. ஸோ இது வந்து R2. இதுக்கப்புறம் 22,365 22,365. இது வந்து S1. 22,308. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா S2. இந்த 308 அப்படின்ற இடம் பாருங்கள், நேற்று வந்திருக்கு, இன்றைக்கி வந்திருக்கு. நேற்று R1 இருந்தது, இன்னைக்கு S1 இருந்து இன்னைக்கு S2 வந்திருக்குது. ஓகே, இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம திரும்பவும் சொல்கிறோம், நம்ம இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக ப்ராஃபிட் வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, நம்ம இடத்துக்கு வச்சா நிச்சயமாக ஒரு தமாக்கா இருக்குது, அதில் மறந்துட வேண்டாம். நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது தான், எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் வந்தால் ட்ரேட் எடுங்க. பிரேக் அவுட்டோ இல்லை அங்கேருந்து கவர் ஆகுதோ ஏதோ ஒன்று நடக்கும். அந்த இடத்துல ப்ரீமியம் எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். புட்டில் ஜென்ரேட் ஆகுதா இல்லை காலேஜா, அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் வியூவை தவிர்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக எவர்கிரீன் சக்ஸஸ், எவர்கிரீன் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் பட்டன் அமுத்தி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.